அருளின் ஆண்டவே, இந்த மணமகமான நாளின் வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்த கிறிஸ்துவின் அனுபவத்தை நாங்களும் பெற்றுக்கொள்வோம். அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க முடியாய் இந்த இருதயத்தை உமக்கு முன்பாய் தாழ்த்தவும் நீர் எங்களுக்கு அருள் செய்திடலாம். இறைமை இந்த நேசன் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்புகின்ற ஆண்டவரே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் உயிர்த்த கிறிஸ்துவின் திருப்பெயரால் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த புதிய வாரத்திலும் ஆண்டவர் தமது புதிய அருளால் உங்களை வழிநடத்தும்படியாய் அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்து உயிர்த்த திருநாளுக்கு பின்பு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் உயிர்த்த ஆண்டவர் தான் உயிர்த்ததை தன்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அனுபவங்களை நாம் இந்த நாட்களிலே தியானித்து வருகின்றோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் தோமாவுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தியதும் சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்திய நிகழ்வுகளை யோவான் நற்செய்தி நூலின் வாயிலாக நாம் அறிந்தோம். இந்த நாளிலும் கூட உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு உணவருந்துகின்ற நிகழ்ச்சியும், உணவருந்த வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் குறித்து நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம். கற்பின மக்களுடைய விடுதலைக்காக போராடின நாட்களில், குறிப்பாக சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் என்று சொல்லி அமெரிக்க ஐக்கிய தேசத்திலும் பின்பு அது தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளிலும் பரவியது. அங்கே ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட்ஸ் ஒன்லி ரெஸ்டாரண்ட் என்று சொல்வார்கள். வெள்ளை இன மக்களுக்காக மாத்திரம் செயல்படக்கூடிய உணவகங்கள் அதிகமாக இருந்தது. கற்பின மக்களுக்கு அதில் சாப்பிடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலை இருந்தது. இதை எதிர்த்து தோன்றியது தான் சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்ஸ் என்று சொல்லி ஒரு போராட்ட இயக்கங்கள் தோன்றியது. பல பின்னணியங்கள் இதற்கு இருக்கிறது. அப்படி போராடும் போது இவங்க என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால், ஏற்றுக்கொள்ளப்படாத இந்த கற்பின மக்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே சென்று அமைதியாக வன்முறையின்றி பல நேரம் காத்திருந்தார்கள். அவர்களுக்கு அங்கே உணவு வழங்க மாட்டார்கள். அவங்க உட்கார சேர்ஸில் யாரும் கவனிக்க மாட்டாங்க. உட்காரக்கூடாது. ஒயிட்ஸ் ஒன்லி ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபுட் ஒன்லி சர்வ்டு ஃபார் த ஒயிட் பீப்புள். அதான் அதோடைய ரெஸ்டாரண்ட்டுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் இவர்கள் அமைதியாக உட்கார்ந்தார்கள். யாரும் அவங்கள விசாரிக்கலை. ஆனாலும் எவ்வித வன்முறையும் இல்லாமல் சில மணி நேரங்கள் அமர்ந்து விட்டு செல்லக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த வழக்கம் தோன்றியது. பின்பு இதை பார்த்த வெள்ளையின மக்களுடைய மனம் மாறியது. கொஞ்சம் கொஞ்சமாக அனைவரும் இணைந்து உண்ணக்கூடிய ஒரு நிலை தோன்றியது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எனவே உணவு என்பது வெறும் வயிற்றுக்கான ஒன்றாக இல்லாமல் வாழ்வுக்கான ஒன்றாக, உணர்வுக்கான ஒன்றாக, உறவுக்கான ஒன்றாக, கடவுளோடு நாம் நெருங்கி நின்ற ஐக்கியத்தின் அடையாளமாக உணவு பரிமாறப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அனுபவத்தின் வாயிலாகத்தான் இந்த டைனிங் இஸ் நாட் எ ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் ஆல்சோ எ ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இது வெளிப்படையாக ஃபிசிக்கலாக நம்ம அமர்ந்து உண்கின்ற ஒரு அனுபவம் அல்ல, மாறாக உள்ளான இருதயத்தோடு கடவுளுக்கும் நமக்கும் ஆழ்மனதில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தின் விளைவுதான் இந்த டைனிங் என்று சொல்லி, உணவருந்த வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்க முடியும். உணவு என்பது உறவுக்கு அடிப்படை. எங்கெல்லாம் உறவு உறுதிப்படுத்தப்படுகிறதோ, எங்கெல்லாம் உறவு வாழ்கிறதோ, எங்கெல்லாம் உறவு இணைந்து கொண்டு செல்லப்படுகிறதோ, அங்கெல்லாம் இணைந்து உணவருந்துகின்ற பழக்கம் இருக்கிறது. எல்லா சமயங்களிலும், இது கிறிஸ்தவ சமயத்தில் மாத்திரமல்ல, எல்லா நம்பிக்கையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலயத்திலே உணவருந்தக்கூடிய பழக்கம் உண்டு. கடவுளோடு நாங்கள் உறவில் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த பழக்கம் நீடித்திருப்பதை நாம் பார்க்கலாம். இஸ்ரேல் மக்களும் பாஸ்கா பண்டிகை, இல்லை கூடார பண்டிகை என்று சொல்லி, பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொல்லி, இது எல்லாமே உணவை மையமாக வைத்து செயல்படக்கூடிய பண்டிகை. கடவுளுக்கு நன்றி செலுத்தி கடவுளுடைய பிரசன்னத்திலே உணவை உட்கொள்ளக்கூடிய பண்டிகைகளாக இந்த பண்டிகைகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதையும் நாம் திருமறையின் வாயிலாக பார்க்க முடியும். இந்த அடிப்படையில் தான் வெவ்வேறு நிலைகளில் 3 உணவு பரிமாறக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். முதலாவது திருமறை பகுதியாக வாசிக்கேட்ட 19ஆம் அதிகாரத்தில் வாழ்வுக்கான உணவாக கடவுள் இந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசியோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாய் அனுப்பப்பட்டவர் எலியா தீர்க்கதரிசி. யாருக்கு சொல்லும்படியாக அனுப்பப்படுகிறார் என்று சொன்னால், அரசருக்கு சொல்லும்படியாக அழைக்கப்படுகிறார். அந்த நாட்களில் கோர்ட் ப்ராப்பர்ட், கல்ட் ப்ராப்பர்ட் என்று சொல்லியிருப்பார்கள். கோர்ட் ப்ராப்பர்ட் என்று சொன்னால் அரண்மனையில் இருக்கக்கூடியவர்கள், அரசருக்கு ஆலோசனை கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாத்தான் அவங்களாம் அந்த மாதிரி, ஏசாயா தீர்க்கதரிசி எல்லாம். மன்னொன்று கல்ட் ப்ராப்பர்ட் என்று சொல்லும்போது வழிபாட்டு மனை அல்லது வழிபடக்கூடிய இடங்களில்
கடவுளுடைய பிரதிநிதியாக இருந்து மக்களை வழிநடத்தும்படியாக இறைவாக்குகள் உரைப்பவர்களை தான் வழிபாட்டு இறைவாக்கினர்கள் அல்லது கல்ட் ப்ராப்பர்ட் என்று சொல்லி அழைப்பார்கள். இவங்க இந்த அரண்மனையை சார்ந்த இறைவாக்கினர்களை விட மிக ஆழமாக கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று தான் திருமறையில் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இறைவாக்கினர்களில் ஒருவராகத்தான் இந்த எலியா தீர்க்கதரிசி செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த எலியா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசபெல் நமக்கு தெரியும், ஆகாப் அரசன் இஸ்ரவேல் மக்களாக இருந்தாலும் இஸ்ரவேல் சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவருடைய துணைவியார் இயேசபெல் பிற இன பெண்ணாக இருக்கிறார்கள். அவங்க தாங்கள் வணங்கக்கூடிய பாகல் தெய்வங்களை கொண்டு வந்து இந்த இடத்திலே ஆலயங்களை ஏற்படுத்தி அவர்களுடைய தீர்க்கதரிசிகளை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசர் செய்யக்கூடிய செயல்களுக்கு இந்த பாகல் தீர்க்கதரிசிகள் சம்மதமும் ஆதரவும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்களை பொறுத்தவரை அரசனாக இருந்தாலும் கடவுளுடைய பார்வையில் அனைவரும் ஒருவர் தான். எனவே கடவுளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய நம்பிக்கை. ஆனால் பிற இன மக்கள் என்ன பிரச்சனைன்னா, கடவுளுடைய மகனாக அரசர் கருதப்படுவார். அதனால் அரசர் என்ன சொன்னாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதை போல நீங்கள் அரசனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் பிற இன மக்களுக்கான நம்பிக்கையாக இருந்தது. அதனால் இந்த பிரச்சனையின் விளைவாக என்னாச்சுன்னா, மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்காக கடவுளுக்காக வைராகியத்தோடு குரல் எழுப்பின ஒரு தீர்க்கதரிசியாக இந்த எலியா தீர்க்கதரிசி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதன் பொருட்டு பாகல் தீர்க்கதரிசிகளை அவர் கொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. இதனால் எலியா தீர்க்கதரிசியை கொல்லும் வரை நான் ஓய மாட்டேன் என்று சொல்லி இயேசபெல் சபதம் எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் கூட நாம் பார்க்க முடியும். இதனால் இயேசபெலுக்கு பயந்து ஆகாப் தீர்க்கதரிசி பல இடங்களுக்கு ஓடி செல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம் இல்லையா? அப்படிதான் பல இடங்களுக்கு அவர் போகிறாரு. 19ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் அந்த அம்மா சொல்கிறாங்க, அவரிடத்துல தூது அனுப்பி, நீ அவர்களது உயிரை பறித்தது போல நானும் நாளை இந்நேரத்திற்குள் உன் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொல்ல சொன்னால் இல்லையா? ஒரு அரசரை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. 24 மணி நேரம் அவருக்கு டைம் கொடுக்குறாங்க. நாளை இந்நேரத்திற்குள்ளாக நான் உன்னை கொலை செய்து விடுவேன். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி கடவுளுடைய வார்த்தைகளை உண்மையாய் அறிவிக்கிறவர்களுக்கு வருகின்ற ஆபத்து எப்போதும் வந்து கொண்டிருக்கும் என்பதற்கு இந்த பகுதியும் ஒரு உதாரணமாக நாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார், கடவுளுக்கு எதிரான காரியங்களை அவர் கண்டித்தார். ஏன்னா கடவுள் விக்கிர வணக்கங்களை விரும்பாத ஆண்டவர் என்பதனால அதை கண்டித்து அவர் பேசினார். அதற்கான பலன் அவர் கொலை மிரட்டல் விடப்படுகிறது. இதனால் அவர் அச்சமுற்று தன் உயிரை காத்து கொள்ளுமாறு தப்பி ஓடுகிறார். யூதாவிலிருந்து பெயர்செபாவை அடைகிறார். பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்கிறார். சூறைச்செடியில் அமர்ந்து கொண்டு ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். கடவுளிடத்தில் கூட கேட்கிறார், ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும். என் தந்தை என் மூதாதையரை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தன் உயிரை எடுத்துக்கொள்வதற்குபடி மன்றாடுகிறார். அதாவது தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அந்த மனநிலைக்கு அவர் தள்ளப்படுகின்றார். ஏன்? ஆண்டவருடைய பணியை நான் உண்மையாய் செய்தேனே, ஏன் எனக்கு இத்தனை போராட்டங்கள்? கடவுள் சொன்னதை தானே நான் அறிவித்தேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். யாரும் என்னோடு இல்லை, கைவிடப்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நினைக்கும் பொழுதுதான் மனிதர்கள் உன்னோடு இல்லாவிட்டாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர், நீ கைவிடப்படவில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி கடவுள் இந்த வார்த்தையை அறிவிப்பதை நாம் பார்க்கலாம் இல்லையா? அவர் எழுந்துக்கும் போது பார்க்குறாரு, தேவ தூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு. அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தலைமாட்டில் இருக்க கண்டார் இல்லையா? எழுந்து சாப்பிடு. கைவிடப்பட்ட நிலையில் நான் இருப்பதை விட இறப்பதே மேல், ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி கடவுளுடைய இறைவாக்கினர் மன்றாடும் போது கடவுளுடைய பதில் என்னவாக இருக்கிறது? எழுந்து சாப்பிடு. சாப்பிடு என்கிற வார்த்தை எதற்கு அர்த்தம் என்று சொன்னால் வாழ்வுக்குரிய வார்த்தையாக இருக்கிறது. ஏன்னா உணவு உண்ணும் போது தான் நாம் சாப்பிட முடியும். அப்போ நீ வாழ வேண்டும், வாழ்வு உறுதி செய்யப்படுகிறது, நீ சாப்பிடு. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையாக அந்த இடத்துல இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை சாப்பிட்ட பின்பு அவர் படுத்துக்கொள்கிறார். இரண்டாவது முறையும் எழுந்து சாப்பிடு என்கிற வார்த்தை வருகிறது. அவர் எழுந்து உண்டு பருகி
கடவுள் கொடுத்த உணவினால் சாவது நல்லது என்று சொன்னவர் 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து ஒரே பெண்ணும் கடவுளுடைய மலை மட்டும் நடந்து சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அப்போ இந்த பகுதி கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றுவதனாலே கைவிடப்பட்ட ஒரு நிலையை நாம் உணரும் போது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கு என்னவென்று சொன்னால், எழுந்து சாப்பிடு, நான் உன்னோடு இருக்கிறேன், என் பணியை நீ தொடர்ந்து செய்திடு என்று சொல்லி கடவுள் உற்சாகப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே கடவுள் கொடுக்கிற உணவு வாழ்வுக்கான உணவு. கடவுளோடு பந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கடவுள் வாழ்வை உறுதி செய்கிறார் என்கிற நிகழ்வு. அப்போது மனிதருடைய விருப்பங்கள் அல்ல, கடவுளுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் மாறுகிறது. அதனால்தான் உணவை கொடுப்போர், உணவை பகிர்வோர் உயிரை கொடுத்தவராக கருதப்படுகிறார் இல்லையா? உணவு கொடுத்தோர் தான் உண்டி கொடுத்தோர், உயிர் கொடுத்தோர் என்று சொல்லி. அப்போ உணவை பகிரும்போது வாழ்வை பகிரக்கூடியவர்களாக நாம் மாறுகின்றோம். அப்போ கடவுள் உணவுக்காக அழைக்கிறார் என்று சொல்லும்போது ஆண்டவர் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஒருவேளை இந்த பண்டிகைகளே பார்த்தீங்கன்னா, எல்லா பண்டிகையுமே அடிப்படை என்னன்னு சொன்னீங்கன்னா, எல்லாமே அறுவடை சார்ந்த பண்டிகை. கடவுள் என்னை வாழ வைத்து விட்டார், எனவே ஆண்டவருக்கு நன்றி. கடவுள் எனக்கு அடுத்த ஆண்டுக்கான உணவை கொடுத்து விட்டார், எனவே கடவுளை வாழ்த்துவோம். இதுதான் பண்டிகையினுடைய அடிப்படை தாக்கங்களாக இருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே கைவிடப்பட்ட நிலையில் வாழ்வது வீண் என்று நாம் யோசிக்கும் பொழுது அந்த மனநிலையில் இருக்கிறவர்களை வாழ செய்கிற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்கிற செய்தி தான் இந்த முதல் பகுதியிலே நாம் பார்க்கலாம். ரெண்டாவது நாம் வாசிக்கிட்ட அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இத்தாலியா பட்டணத்திற்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்து பவுலையும் சில கைதிகளையும் அகஸ்து படைப்பிரிவை சார்ந்து யூலியு என்ற 100க்கு தலைவிடம் ஒப்படைத்து அவங்க ஒரு கப்பல் ஏறி இவர்களை கொண்டு செல்கிறார்கள். ரோமில் இருக்கக்கூடிய அரசர் முன்பாக, ரோம் அரசர் முன்பாக இவர்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்பது அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. இந்த நேரத்தில் கடற்பயணங்கள் அந்த நாட்கள் மிக ஆபத்தான ஒரு பயணங்கள். கடற்பயணத்திலே அநேகர் இறந்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருந்த ஒரு நேரம். இப்போ இருக்கிற டெக்னாலஜியெல்லாம் இப்போ கிடையாது. அதனால தான் அந்த நாட்களில் சில 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா கப்பல்லையுமே ஒரு சாப்ளினே இருப்பாங்க. ஒருவேளை மரணங்கள் நேர்ந்தாலும் இல்லை பல நாட்கள் செல்ல வேண்டியிருப்பனாலே வழிபாடுகள் நடத்துவதற்கு, திருவிருந்துகளை பகிர்ந்து கொள்வதற்கு, உடல்நலம் சரிவிட்டால் ஜபிப்பதற்கு, பாவ அறிக்கை செய்வதற்கு, இறந்து விட்டால் அடக்க வழிபாடு நடத்துவதற்கென்று இந்த ஷிப்லே அந்த சாப்ளின் என்பவர் பார்ட் ஆஃப் த ஷிப், அதிலே ஒரு பகுதி வொர்ஷிப் சென்டராக அது மாறும். என்னென்று சொன்னால் போய் சேருமான்னு தெரியாது. எனவே இந்த சாக்ரமெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம இறந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த வழக்கம் அந்த நாட்களில் பின்பற்ற வந்தது. எனவே இப்படி ஒரு ஆபத்தான ஒரு கப்பற் பயணத்தில் மேற்கொண்டு அவர்கள் செல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம். ஒரு 13ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே, வாடை கொண்டல் எனும் பேய்காற்று வீசத் தொடங்கியது, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டதால் காற்று வீசிய திசைக்கு எதிராக அதை செலுத்த முடியவில்லை என்று சொல்லி கப்பல் அலைக்கழிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இந்த ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா மரணத்தை ருசி பார்க்கக்கூடிய ஒரு சூழல். 20ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, கதிரவனோ விண்மீன்களோ பல நாட்களாய் தென்படவில்லை, கடும் புயல் வீசி மழை பெய்து கொண்டிருந்தது, இனி தப்பி பிழைப்போம் என்னும் எதிர்நோக்கே எங்களுக்கு சிறிதும் இல்லாமல் போய்விட்டு. வாழ்க்கையே மரணம் எப்போன்றப்போ சாப்பிடக்கூட அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனத்தில், பல நாட்களாக கப்பலில் இருந்தோர் எதுவும் உண்ணாமல் இருந்தனர். இல்லையா? மரணத்தை எதிர்நோக்கிய ஒரு பயணமாக இருந்தது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 14 நாட்கள் அவர்கள் எதையும் உண்ணவில்லை என்று சொல்லி 33ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றோடு 14 நாட்களாக நீங்கள் தொடர்ந்து எதுவும் உண்ணாமல் பட்டினி கிடந்து என்ன நிகழுமோ என காத்திருக்கின்றீர்களே என்று சொல்லி பவுல் பேசுகிறார். இப்படி நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் கடவுள் மேல் பற்று கொண்டவராக ராயனுக்கு முன்பாக நின்று மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று சொல்லி சாவை எதிர்கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய பவுல் சாவை எதிர்நோக்கி இருக்கிற மக்களுக்கு வாழ்வை அறிவிக்கக்கூடியவராக கடவுள் பயன்படுத்துகிறார். இதுதான் இந்த பகுதியினுடைய சிறப்பு. இவரை சாவடிப்பதற்காக, இவரை கொலை செய்வதற்காக கொண்டு செல்கிறார்கள். ஆனால் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பவுல் அதற்கு முன்பாக சாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு வாழ்வை அறிவிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதியை நம்ம பார்க்கலாம். ஒருவேளை கடவுளுடைய பணி இதுதான்.
நாம் நினைப்போம் இவங்க சாவதற்கு தானே இருக்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறதுன்னு சொல்லி. ஆனால் அவர் மூலமாக வாழ்கிறவர்களுக்கு வாழ்வின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு கடவுள் அவர்களை பயன்படுத்தக்கூடிய பகுதியாக இந்த பகுதியை பார்க்கலாம். 22ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார், இப்போதும் நீங்கள் மன உறுதியுடன் இருக்குமாறு உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன். கப்பலுக்கு தான் இழப்பு நேரிடுமே அன்றி உங்கள் எவருடைய உயிருக்கும் ஆபத்து வராது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏன்னா கடவுள் என்னோடு பேசியிருக்கிறார். நேற்று இரவு என்னோடு கடவுள் தோன்றி, நீ என்ன செய்யணும், சீசர் முன்பாக விசாரிக்கப்பட வேண்டும், ரோம அரசருக்கு முன்பாக நீ விசாரிக்கப்பட வேண்டும். உனக்காக உன்னோடு கூட இருக்கிற இந்த 276 பேரை நான் என்ன செய்வேனா பாதுகாப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இல்லை, சில நேரங்களில் ஒருவர் நீதிமானாய் இருந்ததுனால, ஒருவர் கடவுளுக்கு பயந்ததுனால கடவுள் என்ன செய்கிறாராம், 276 பேரை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, காப்பாற்றுகிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் பார்க்கலாம். இல்லை, ஆனாலும் கூட ஆபத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அந்த மக்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் பவுல் மீண்டுமாக 33ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அனைவரையும் கூப்பிட்டு அவர்களை உணவருந்துமாறு வேண்டினார். படிங்க அது 33ஆம் வசனம். பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனபானம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாட்களாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படிக்கு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். பாருங்க, தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். அதனால சாவை எதிர்நோக்கி இருக்கிற மக்களுக்கு போஜனத்தை கொடுக்க என்ன அர்த்தம், நீங்க வாழ்வீர்கள், வாழ்வு உறுதியாக இருக்கும் என்று உறுதியோடு சொல்லி அந்த போதனத்தை சொல்லுகிறார். அப்போதான் நீங்க என்ன செய்ய முடியும், சற்று எனர்ஜி ஆற்றல் பெற்று தப்பித்துக் கொள்வதற்கோ அல்லது நீச்சல் அடித்து செல்வதற்கோ நடந்து செல்வதற்கோ இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி அவர் உணவருந்த சொல்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இப்படி 37ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அனைவர் முன்னிலும் உணவருந்த தொடங்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பவுல் அப்பத்தை பிட்டு கடவுளுக்கு நன்றி கூறி அவளுக்கு கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் உணவும் வாழ்வும் கடவுள் அருளிய ஈவு, அதனுடைய அடையாளமாகத்தான் அவர் இதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கலாம். சாவுக்கு கொண்டு செல்லப்படுகின்றவர் வாழும்படியாக உணவை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒருவராக கடவுள் பயன்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கடவுளுடைய வார்த்தையை உண்மையாய் பின்பற்றி நடப்போமானால் சாவக்கூடிய நிலையில் இருக்கிறவர்களுக்கும் உணவை அருந்த சொல்லி வாழ்வை பகிரக்கூடியவர்களாக கடவுள் நம்மை பயன்படுத்த முடியும் என்பதற்கு இந்த ஒரு பகுதியும் நமக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கலாம். நிறைவாக நாம் படிக்க கேட்ட யோவான் நற்செய்தி பகுதி, இந்த யோவான் நற்செய்தி பகுதி, இந்த குறிப்பிட்ட பகுதி முதல் எழுதப்பட்ட பிறகு பின்னாளில் சேர்க்கப்பட்ட பகுதி என்று சொல்வார்கள். ஏன்னா யோவான் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிங்க யாராவது, 30-31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எதற்காக எழுதப்பட்டது என்று சொல்லி அந்த நூலை நிறைவு செய்து விடுகிறார். பிற்காலத்தில் இந்த 21ஆம் அதிகாரம் இணைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஏன் இணைக்கப்பட்டது என்று சொன்னால் சில கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நோக்கத்தோடு இது இணைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, உயிர்த்த கிறிஸ்து எங்கு தோன்றினார், எருசலேமிலே தோன்றினாரா இல்லை கலீலியாவில் தோன்றினாரா? மார்க் நட்சத்திர பார்க்கணும், கலீலியாவில் வந்து என்னை சந்திக்குமாறு சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்றார். கலீலியாவில் அவங்கள பார்த்தாரா, அது அங்கே சொல்லப்படவில்லை. அப்போ இந்த பகுதி நமக்கு சொல்லக்கூடிய உண்மை என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு எங்கு தோன்றினார், கலீலியாவில் தோன்றினார் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு இருந்தது, எருசலேமில் தோன்றினார் என்று சொல்லக்கூடிய மரபு இருந்தது. இந்த இரண்டு நம்பிக்கைகளையும் யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே இணைக்கும்படியாக அவருக்கு பின் வந்த சீடர்கள் விரும்பினார்கள். அதனால தான் 20ஆம் அதிகாரத்தில் எருசலேமில் தோன்றினார், யூதர்களுக்கு பயந்து எருசலேமிலே பூட்டிய கதவுகளுக்கு உள் இருந்த சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இரண்டாவது, அவர் கலீலியாவிலும் தோன்றினார் என்று சொல்லி சொல்வதற்காக கலீலியாவில் சந்தித்த நிகழ்வை இதில் இணைத்திருக்கிறார்கள். ரெண்டாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசுவுக்கு பிறகு இந்த சீடர்களை வழிநடத்தக்கூடிய தலைவர் யார் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அடுத்து யார் லீடர்ஷிப் எடுக்கிறது அப்படின்னும் போது பேதுரு தானா,
யார் சொன்னது அப்படின்னு ஒரு கேள்வி அங்கே எழும்புகிறது. அவர்களுக்குள்ளாக ஒரு போட்டி வருது. அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் நோக்கத்தோடு தான் சொல்லப்படுகிறது, இல்லை என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி பேதுருவை தலைமை தாங்கும்படியாக கடவுள் அழைத்தார் என்று சொல்லி பேதுருடைய தலைமைத்துவத்தை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த 21ஆம் அதிகாரம் இணைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவது அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் பேதுரு குறித்து சொல்லும்போது. அப்போ 21ஆம் வசனத்தில் பேதுரு கேட்கிறார். என்ன கேட்கிறார் படிங்க. பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். பாருங்க, இவரை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, பேதுருடைய மரணத்தை குறித்து சொல்லும்போது, இவரை குறித்து என்ன சொல்றீங்க, இவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், நான் வரும் வரை இவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினால் உனக்கு என்ன, நீ என்னை பின்தொடர்ந்து வா. இதுதான் ஆண்டவர் சொன்னார். இது பதில் என்னவாய் மாறிவிட்டது என்று சொன்னால், யோவான் சாகவே மாட்டார் ஆண்டவர் வரும் வரை, இல்லையா? நான் வர வர இவர் இருந்தால் உனக்கு என்னவா, அப்போது வர வர இருப்பார்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படின்னு சொல்லிட்டு யோவான் சாக மாட்டார் என்று நம்பினார்கள். அவங்க நம்பின மாதிரியே கொஞ்சம் என்ன ஆகி போச்சு, எல்லா சீடர்களும் இறந்து விட்ட பிறகும் யோவான் இருக்கிறார். இப்போ யோவான் இறந்துட்டார். அப்போ ஆண்டவர் சொன்ன வாக்கு என்ன ஆச்சு, அதை புரிஞ்சிக்காமே கடவுள் சொன்னாரே ஆனால் நடக்கலையே, இறந்துட்டாரேன்னு கேட்குறாங்க. அப்போ தான் யோவானுடைய சீடர்கள் தெளிவுபடுத்தும்படியாக இந்த வார்த்தையை எழுதி வைக்கிறாங்க, இல்லையா? அந்த சீடர் இறக்க மாட்டார் என்ற பேச்சு சகோதர சகோதரிகளுக்கிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன, உன் வேலையை மட்டும் பாருவா, உன்னை கூப்பிட்டனா நீ வா, அவருக்கு என்ன அவருக்கு என்ன அவருக்கு என்னன்னு கேட்டு நிற்காது. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். நான் உன்னை அழைக்கிறேன், நீ வா, மற்றவங்களை குறித்து நீ யோசிக்காத, நான் இருக்கிறவரை ஒரு உயிரோட கூட இருக்கட்டும், உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்னை பின்பற்றி வா, உன்னை தானே கூப்பிட்றேன் நான், நீ வா. அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். ஏன்னா இப்போ யோவான் இல்லை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்மையாக இல்லையே, இறந்துட்டாரே அப்படின்றப்ப தான் இப்படி எழுத வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. சில நேரங்களில் நம்ம தான் கடவுளுடைய வார்த்தைகளை கூட தவறாய் புரிந்து கொண்டு அதை ஒரு நம்பிக்கையாக ஏற்படுத்தி விடுகின்றோம். அதை சரிப்படுத்துவதற்காகத்தான் இந்த இடத்துல பவுல் எழுதுகிற கடிதங்களாக இருந்தாலும் சரி, நற்செய்தி பகுதிகளாக இருந்தாலும் சரி, ஏன்னா இது எல்லாமே ஆண்டவர் உயிரோடு இருக்கப்போ உடனுக்குடன் எழுதப்பட்ட செய்தி இல்லை. திருச்சபையில் இதன் பொருட்டு கேள்விகள் எழும்பொழுது, இதன் பொருட்டு சந்தேகங்கள் எழும்பொழுது ஆண்டவர் இயேசு எதை சொன்னார் என்பதை எழுதி வைத்திருக்கிறார். இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த 21ஆம் அதிகாரம் இணைக்கப்படுவதற்கு இந்த 3 காரணம் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த திபேரியா கடல் அருகே ஆண்டவர் இயேசு மீண்டும் தோன்றினார், இல்லையா? இதுக்கு முன்னாடி எங்கே தோன்றினார்? இந்த இதே கடலில் தான் சீடர்களை என்ன பண்ணுறாரு, சந்திக்கிறார். எங்கே சந்தித்தார்? லூக்கா 5ஆம் அதிகாரத்தில், இல்லையா? அது கடல் கிடையாது. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்னது, அது ஏரி. இன்றைக்கி நீங்கள் எடுத்து மேப்பில் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு மேப்பில் பார்க்கலாம், சவக்கடல் என்று சொல்லுவோம், டெட் சி கிடையாது, அது என்னது, ஏரி. காஸ்பியன் கடல் என்று சொல்வார்கள், ரஷ்யாவை சுற்றி இருக்குது 4 நாடுகளுக்குள்ளே, அது ஏரி. ஏன்னா 4 பக்கம் கரை இருக்கும். அதே போல் இதுவும் என்னது, ஏரி. ஏன்னா கிரேக்க மொழியில் எல்லாத்துக்குமே ஒரே வார்த்தை தான், கடல், திரளான நீர்த்திரள். அதனால தான் டிரான்ஸ்லேஷன் அது. அப்போ இது எங்கேருந்து வருதுன்னா, யோர்தான் நதியிலிருந்து வருது. யோர்தான் நதி எர்மோன் மலையில் தோன்றி அந்த கலிலியா பகுதியில் ஒரு ஏரி போன்று நிற்கிறது, அங்கே இருக்கிற சமவெளியில். அது நிறைஞ்சி வழிஞ்சிச்சான், திரும்ப அது எங்கே போகுது, அதே யோர்தான் நதி போய் சேரக்கூடிய இடம் தான் டெட் சி என்று சொல்கிறாங்களே அந்த இடம். அதுவும் ஒரு ஏரி தான். ஏன் அது டெட் சின்னு சொல்கிறாங்கன்னா, அதனுடைய சால்ட்டு கண்டென்ட், அது ஏன் சால்ட்டு கண்டென்ட் அதிகம்னா, எல்லா ஆறும் எங்கே போய் சேரும், எங்கே போய் சேரும், கடலில் போய் சேரும். யோர்தான் நதி கடலில் போய் சேராது, சமவெளியோடு நின்று விடும், இல்லையா? அந்த கும்ரான்
மவுண்டன்ஸ் என்று சொல்வார்கள். அந்த இடத்துல போய் இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கலாம். அதனால தான் அந்த பகுதியில் சேரக்கூடிய தண்ணியில் சால்ட்டு கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அது அதிகமாக சால்ட்டு கண்டென்ட் இருக்கனால தான் மிதக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. முழுகுனா முழுக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், 4 அடி 5 அடி கூட இருக்காது, அவ்வளோதான் அதோடைய ஆழம். அப்படி தான் இன்றைக்கி இருக்கிறது. யோர்தான் நதியில் தண்ணி வரப்போ இந்த தண்ணி ரைஸ் ஆகும். அப்போது எதுக்கு சொல்கிறேன்னா, இது கடல் என்பதை காட்டிலும் அப்போ தான் அந்த டிஸ்டன்ஸ்க்கெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்குது. இது ஒரு ஏரி. இன்றைக்கே நீங்கள் மேப்பில் நீங்கள் பார்க்கலாம் அதை, சரியா? இப்போ இந்த இடத்துல தான் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பேதுரு, திதீம் எனப்படும் தோமா, கலிலியாவில் கானாவை சார்ந்த நத்தானியேல், செபேதேவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்கள் அங்கிருந்தாங்க. ஏற்கனவே 7 பேர் அங்கிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. என்ன யோசித்தாங்களோ தெரியல. ஆண்டவர் இயேசுவை நம்பினார்கள், இப்போ அவர் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால் அன்று விட்டு வந்த அதே படகை மீண்டுமாக தங்களுக்கு தெரிந்த அந்த மீட் பிடிக்கக்கூடிய அந்த பணியை செய்வதற்காக அவர்கள் போகிறார்கள். சீடர்களும் போகிறாங்க. சீமோன் பேதுரு சொல்கிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்கிறார். நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று சொல்லி போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு முழுவதும் அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. மீன் பிடிக்கிறவங்க பெரும்பாலும் அதிகாலையில் செல்லக்கூடிய வழக்கம் இருந்தது. 2 மணி 1 மணிக்கு தான் போவாங்க. இந்த கட்டுமரம்லாம் இப்போ வச்சுட்டு போகும்போது காலையில் போய் பார்த்தீங்கன்னா மீன் பிடித்து வந்து கரைக்கு வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம். இந்த அதிகாலையில் தான் மீன்கள் அதிகமாக பிடிக்கப்படக்கூடிய ஒரு நேரம். எனவே அந்த நேரத்தில் தான் அவங்க அந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த பயணத்தில் அவர்கள் முயற்சி செய்தும் அவங்களுக்கு என்ன கிடைக்கல, மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை இல்லையா? இதை தான் கரையிலே நின்று ஆண்டவர் இயேசு கேட்கிறார் இல்லையா? பிள்ளைகளே, மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். பாருங்க, கடலாக இருந்தால் கரையில் நின்று என்ன பண்ண முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு பேச முடியாது. சரி, ஆண்டவர் சொன்னது கேட்டாலும் அவங்க சொன்னது என்ன இருக்காது, திரும்ப கேட்டு இருக்காது. அப்போ அதனால தான் அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் அவர்கள் இருந்தார்கள். கடலில் 100 மீட்டரில் மீனே பிடிக்க முடியாது போட்டெல்லாம். அதனால தான் அது ஒரு ஏரி சூழ்ந்த ஒரு பகுதியாக நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்போ எதுவும் இல்லைன்னு சொல்லும் போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, படகின் வலப்பக்கத்திலே வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இது எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த இரவு நேரத்தில் அனுபவம் வாய்ந்த மீனவர் ஒருவர் கரையிலே நின்று எந்த இடத்துல மீன்பாடு இருக்கிறது என்பதை அந்த அதிகாலை வேளையிலே உணர்ந்து டைரக்ட் பண்ண முடியும் என்று சொல்லி நம்புகிறார். இந்த நில வெளிச்சத்தில் அந்த மீன்கள் கரையில் இருந்து, ஏன்னு பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி கிடையாது, நல்ல தண்ணீர் என்பதனால அந்த நன்னீரில் தெளிவாக தெரியும். அப்போ இங்கேருந்து டைரக்ட் பண்ணுவாங்க மீன்பாடு எங்கே இருக்கிறது என்று சொல்லி, அதை பொருட்டு வலை போடுவதை பார்க்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொன்ன உடனே அப்படி அனுபவம் வாய்ந்த ஒரு மீனவர் நின்று கொண்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் அவர் சொன்ன உடனே வலப்பக்கத்திலே அந்த வலையை வீசுவதை நாம் பார்க்கலாம். வலையை அவர்களால் இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பின் சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாமே. என்ன சொல்றாரு? அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாமே. இந்த அதிசயை பார்த்த உடனே இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அளவுக்கு அதிகமான அப்பம் பெருகுகிறது, தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறது, மீன் இல்லாத இடத்துல மீன் பெருகுகிறது. இதை பார்த்த யோவான் கண்டு கொள்கிறார், இது ஆண்டவர் தான். கடந்த 3 ஆண்டுகளாக ஆண்டவர் சொன்ன இடத்திலெல்லாம் அதிகமாய் அற்புதங்கள் நடந்தது. எனவே இந்த அற்புதத்தை செய்தவர் ஆண்டவர் என்பதை தான் தொலைவில் இருக்கும்போதே பேதுருவிடத்தில் சொல்கிறார், அது ஆண்டவர் இல்லையா? இதை பார்த்த உடனே தன் ஆடை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு குதித்தார் இல்லையா? மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். ஏன் பேதுரு அப்படி வராருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக என்ன செய்வாங்கன்னா, யூத மரபில் ஒரு குருவுக்கு முன்பாக நிற்கும்போது ட்ரெஸ் கோடு அவங்களுக்கு இருந்துச்சு. முழுமையாய் ஒரு அங்கே அவங்க போடுகின்ற ஆடையை அணிந்த பிறகுதான் ஒரு குருவுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. சாதாரணமாக பணிக்கு செல்ல வேளையில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணிந்து கொண்டு குருவுக்கு முன்பாக நிற்க மாட்டாங்க. அதனால தான் பேதுரு
தான் மீன் பிடிப்பதற்காக அணிந்திருந்த இந்த ஆடை முன்பு நிற்பது, குருவுக்கு முன்பாய் நிற்பது மரியாதைக்குரியது அல்ல என்று சொல்லி அவர் அந்த இடத்துல வெளிப்புறமான ஆடைகளை போட்டுக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் கடலில் குதித்து நீந்தி வந்து அந்த ஆடையை அணிந்து கொண்டு தன் குருவுக்கு முன்பாக நிற்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம். ஒருவேளை யூத பாரம்பரியத்தில் அதெல்லாம் இருந்துச்சு. அதுதான் இந்த இடத்துல பேதுரு பின்பற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். படகை விட்டு அவர்கள் இறங்கிய உடனே கரியினால் தீ மூட்டப்பட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இல்லையா? கடவுள் நமக்கு வாழ்வு தருவதற்கு நம்முடைய உதவி அவசியம் இல்லை. மீன் பிடிங்கன்னு சொன்னார் இல்லையா? அதற்கு முன்பாகவே இவர்களுக்கான உணவை அவர் ஆயத்தம் செய்து வைத்திருந்தார். கடவுள் செயல்படுவதற்கு மனிதனுடைய உதவி அவசியம் இல்லை. அதனால தான் மனிதனுடைய உதவி இல்லாமலேயே இந்த இடத்துல இவர்களுக்கான உணவை ஆண்டவர் ஆயத்தம் செய்திருந்தார். ஆனாலும் கூட தன்னோடு கூட அவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். அதனால தான் நீங்கள் பிடித்த மீன்களில் சில மீன்களை என்னிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். இல்லையா? வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தது. எத்தனை மீன் இருந்துச்சா? 153 மீன். ஏன் 153 மீன் இருந்துச்சுன்னு எழுதுகிறாங்க? நம்பர் போட்டிருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், ஒரு முக்கியத்துவம் இருக்கணும். திருமறையில் சொல்லப்படுகின்ற எந்த எண்ணும் முக்கியத்துவம் இல்லாத ஒரு எண் கிடையாது. ஏன் 153 மீன் போட்டாங்க? நமக்கு மீன் தான் முக்கியம் இல்லை? 153 சர்ச்சஸ், நாடுகள். சரி, அப்புறம் கொஞ்சம் ரிலேட்டட் தான். அன்றைக்கி அந்த கலிலேயா ஏரி என்று சொல்லக்கூடிய அந்த கடலில் 153 வகையான மீன்கள் இருக்கிறது என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. மீன் வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? வெவ்வேறு வெரைட்டி. இதெல்லாம் எழுதி பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் 153 வெரைட்டி அந்த கலிலேயா அந்த கடல் என்று சொல்லக்கூடிய ஏரியிலே இருக்கிறது என்று சொல்லி மக்கள் நம்பினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த போட் என்பது திருச்சபையின் அடையாளமாக இருக்கிறது. தொடக்க காலத்தில் இந்த மீன் சின்னம் தான் கிறிஸ்தவர்களுடைய சின்னமாக இருந்தது. மீன் பிடித்தல், அந்த மீனவ சின்னம், அந்த மீன் சின்னம் தான் கிறிஸ்தவர்களுடைய அடையாளம். அப்போ என்ன இதை வெளிப்படுத்துகிறேன் என்று சொன்னால், இந்த வலை கடலிலே போடப்படுகிறது என்று சொன்னால் இந்த கலிலேயா கடல் தான் உலகம். அப்போ எல்லோருக்கும் நற்செய்தி அழைப்பு விடுக்கிறது. எல்லோரையும் ஆண்டவர் தன்னிடத்தில் வரும்படியாக அழைக்கிறார். அது எல்லோருக்கும் பொதுவானது. அதனால தான் இந்த 153 மீன் வெரைட்டிஸும் வருதுன்னா 153 இருக்கிற எல்லா மக்களுக்கும் திருச்சபைக்கு வருவதற்கான அல்லது விண்ணுலகத்திற்கு வருவதற்கான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எல்லோரும் வந்தால் இடம் இருக்குமா? இருக்கும். அதனால தான் 153 வலைகள் இருந்தும் அந்த வலை என்ன பண்ணலையா? கிழியவில்லை. சர்ச் கேன் அகாமடேட் எனி நம்பர். அதான் அதனுடைய சிம்பல். இப்போ திருச்சபையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னா, திருச்சபை யூதர்களுக்கு மாத்திரம் இல்லைப்பா, எல்லோருக்கும் உரியது. மேசியா எங்களுக்கு தான் கானானை பெண்ணிடத்தில் சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறார்ல, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியல்ல, அது இனிமே இல்லை. எல்லோருக்குமான ஒரு அழைப்பு. எல்லோரும் வந்தாலும் அழைக்கப்பட்ட எல்லோரும் வந்து விட்டால் இல்லையா? அழைக்கப்பட்டோர் அநேகர் சிலர். எல்லோரையும் வந்துட்டாங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுட்டு இடம் இருக்குமா? இடம் இருக்கும். அதனுடைய சிம்பல் தான். அப்போ அனைவருக்குமான நற்செய்தி, அனைவருக்குமான அழைப்பு, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில தான் திருச்சபை இருக்கிறது. அந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் வரீங்களான்றதான் முக்கியத்துவம். அதுதான் பேதுருக்கு ஆண்டவர் இந்த நிகழ்வின் வாயிலாக வெளிப்படுத்தக்கூடிய காட்சியை அவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். இயேசு அவர்கள் அருகிலே வந்து மீனையும் எடுத்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனை எடுத்து கொண்டார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடர்களுக்கு இப்போது 3வது முறையாக ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வாய் மாறுகிறது. அதுக்கப்புறம் பேதுரு தான் அவர் கமிஷன் பண்ணுறாரு. அன்பின் சீடருடைய எதிர்காலத்தை குறித்து அவர் சொல்கிறார்.
கடைசியா 25ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு, அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்கள் என்னவாதான் உலகம் கொள்ளாது என யோவான் கருதுகிறார். அதனால்தான் அவர் என்ன எழுதுறாரு இல்லையா, இயேசு செய்த வேறு பலவும் உண்டு. இந்த திருமறையை கடந்து ஆண்டவர் செய்த காரியங்கள் அநேக நூல்களிலே எழுதப்பட்டு இருக்கிறது. எல்லாவற்றையும் சொன்னால் உலகம் கொள்ளாது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். எனவே உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு கூட உணவருந்த விரும்புகிறார். இந்த உணவு எதற்கு என்று சொன்னால் அவருடைய பணியை செய்வதற்கு. சீடர்களுக்கு உணவை கொடுத்த ஆண்டவர் அவருடைய பணியை செய்ய கட்டளையிடுகிறார். அதே போல தான் எலியாவுக்கு உணவை அளித்த ஆண்டவர் பயணப்படு என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு ஆற்றல் தருகிறார். சாவை நோக்கி எதிர்நோக்கி இருந்தவர்கள் சாவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுடைய மனிதன் வழியாக பிழைக்க வைக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியும் நாம் பார்க்கலாம். எனவே இந்த நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறோம், எங்களுக்கு தேவையான இன்றைய உணவை இன்று எங்களுக்கு தார் இல்லையா. அந்த நம்பிக்கையோடு கடவுள் நமக்கு உணவை கொடுக்கிறார். கடவுள் கொடுக்கிற உணவு ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவதற்கான உணவு என்று சொல்லி எலியாவை போல ஆண்டவருடைய உணவை உட்கொண்டு கடவுளுக்காக எழுந்து நடக்கிறவர்களாக வாழ முயற்சி செய்வோம். பேதுருவை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல சாவை எதிர்நோக்கி இருக்கிற மக்களுக்கு உணவை அறந்து சொல்லி நம்பிக்கை அளிக்கக்கூடியவர்களாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவர் உணவை உட்கொள்கிறவர்களாக அல்ல. எப்போதெல்லாம் அவருடைய உடலையும் அவருடைய ரத்தத்தையும் பருகிறோமோ, அந்த அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் பருகினவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக ஒப்பு கொடுத்தார்கள். ஒருவேளை அந்த நோக்கத்தோடு தான் கடவுள் இந்த திருவிருந்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். எனவே கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிக்க நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம்முடைய அர்ப்பணிப்பை உறுதி செய்வாராக. ஜெபிப்போம். அருள் நிறைந்த ஆண்டவரே, இந்த மணமகன நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்வின் ஆண்டவர் நீர், வாழ்வதற்கான நம்பிக்கையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். சாவை எதிர்நோக்கி கொண்டிருந்த, கைவிடப்பட்ட நிலையில் இருந்த எலியா இறைவாக்கினருக்கு ஆண்டவரே நீர் உணவை கொடுத்து எழுந்து சாப்பிடு என்று சொல்லி அழைத்தீர். அவருடைய வாழ்வை உறுதி செய்தீர். மரணத்தை கண்டு பயந்தவர் மரணத்தை காணாமலே எடுத்துக்கொள்ளப்பட்டவராய் வரலாற்றிலே மாறியதை நாங்கள் பார்க்கிறோம். உமால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் நம்புவதை செயல்படுத்த எங்களுக்கு உணர்வைத்தார். சாவை எதிர்நோக்கிய பவுல், சாவை எதிர்நோக்கிய மற்ற மக்களுக்கு வாழ்வை பகிர்ந்தளிக்கும்படியாய் உணவருந்து சொன்ன அந்த நிகழ்வை போல நாங்களும் சாவை எதிர்நோக்கியவர்களாக இருந்தாலும் வாழ்வை பகிர்ந்து கொள்வர்களாக வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உணர்வைத்தார். ஆண்டவர் இயேசுவை போல அழைக்கப்பட்ட நாங்கள், ஆண்டவருடைய திருவிருந்திலே பங்கு பெறுகிற நாங்கள், கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்றுக்கொள்கிற நாங்கள் அவருடைய திருப்பணிக்காய் எங்களை அர்ப்பணிக்க அருள்தார். பேதுருவை போல அர்ப்பணிக்க உணர்வைத்தார். இறைமை இந்த நேசின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பிக்கின்ற ஆண்டவரே.